லக்னோவில் நடப்பு ஐபிஎல் தொடரின் 26வது லீக் ஆட்டம் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களை எடுத்த நிலையில் 18.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 170 ரன்களை எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது டெல்லி அணி. இந்த போட்டியில் 3 முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. 13 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 94 ரன்களை எடுத்து லக்னோ அணி தத்தளித்துக் கொண்டிருந்த போது அதை தூக்கி நிறுத்தினார் ஆயுஷ் படௌனி என்ற ஒற்றை வீரர். கடைசி 7 ஓவர்களில் ஆயுஷ் படௌனி அர்ஷத் கான் பார்ட்னர்ஷிப் 73 ரன்களை கொண்டு வந்து அணிக்கு ஓரளவு சொல்லும்படியான ஸ்கோரை சேர்த்தது. ஆயுஷ் படௌனி மட்டும் 35 பந்துகளை எதிர்கொண்டு 5 பவுண்டரி 1 சிக்ஸ் என 55 ரன்களை விளாசினர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் லக்னோ அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போதெல்லாம் அதிகப்படியான ரன் சேர்த்த கூட்டணியில் ஆயுஷ் படௌனி இடம் பிடித்துள்ளார். 2023இல் படௌனி பூரன் கூட்டணி 84 ரன்களை சேர்த்தது. அதே ஆண்டில் இதே கூட்டணி 74 ரன்களை சேர்த்த நிலையில் நேற்றைய போட்டியிலும் ஆயுஷ் படௌனி அர்ஷத் கான் கூட்டணி 73 ரன்களை சேர்த்துள்ளது. அதேபோல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆஸ்திரேலிய உள்ளூர் பேட்ஸ்மேனான ஜேக் ஃப்ரேசர் என்ற 22 வயது இளம் வீரரை களமிறக்கி நேற்றைய லக்னோ அணிக்கான சேசிங்கை வேகமாக முடித்தது. உள்ளூர் ஒருநாள் போட்டிகளில் அதிவேக சதமடித்து சாதனை படைத்த ஆஸ்திரேலிய வீரர் ஜேக் ஃப்ரேசர் லுங்கி நிகிடிக்கு பதில் மாற்று வீரராக டெல்லி அணியில் நேற்றைய போட்டியில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் 35 பந்துகளில் 55 ரன்களை சேர்த்தார். அறிமுக போட்டியிலேயே அரை சதம் கடந்தது மட்டுமில்லாமல் அறிமுக போட்டியில் அதிக ரன்களை எடுத்த வீரர்களின் பட்டியலிலும் 2வது இடத்தை பிடித்தார் ஜேக் ஃப்ரேசர். 58 ரன்கள் எடுத்த கௌதம் கம்பீர் இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். அதேபோல ஐபிஎல் போட்டிகளில் 3000 ரன்களை கடந்த இளம் வீரர்களின் பட்டியலில் டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 26 வயது 191 நாட்களில் 3000 ரன்களை எடுத்துள்ளார் ரிஷப் பந்த். 24 வயது 215 நாட்களில் 3000 ரன்களை கடந்து குஜராத் கேப்டன் சுப்மன் கில் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.